அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திக்கிட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். எப்ப குஞ்சி நான் யாருக்கிட்ட என் குறைய நான் சொல்லுவனும். கொஞ்சம் ஓரமா வாங்க, வண்டி வருது. அப்படி போ, அப்படி வாங்க. ஒரு தூட்டு போன வண்டி வருது. என்னாடி நான் கதையாக்குது. ஓய் அத்தா, உன்னை நான் தூக்கி போக கூட முடியாது. ஓய் அசிவானே, நல்லா பீம ஜன்னாட்டு சாண கல்லாட்டு பெரிய மாமாட்டங்கேரி. எனக்கு யாரு இருக்காங்களோ? ஓய் அசிமானே, ஓய் தெய்வமே, இன்னைக்கு யாரு நீ வண்டி வருவானிக்கு அரும்பு வண்டி முன்ன வரண்டியோ. இதாவது பாவிக்கு ஆயும் போது அமைதி இறங்கடாயா. வேணாண்டா, அதெல்லாம் தூக்கும் போக கூடாதுடா குட்டி. நான் உனக்கு சித்தி மாரி இல்லை. நானு எனக்கு ஆறு நீ வண்டி வரும், எனக்கு அரும்பு வண்டி முன்ன வரண்டியோ. எம்மோ அப்புறம் என்னதான் வருமே. இந்த ஆவாத பாதிக்கு என்ன பெத்தாமா நாளாக்கி வச்சுங்களே, நாளாக்கி வச்சுங்களே. எனக்கு போலூர் வண்டி வேணும், எனக்கு பூ வண்டி முன்ன வரண்டியோ. இந்த பொல்லாத பையனுக்கு என்ன பொண்ணா ஆக்கி வச்சுங்களே. நான் எதை சொல்லுவேன்? ஓயா சீமா, ஓயான் தோற, ஓயான் தெய்வமே. அப்படியே சிரிச்சு கிடக்குறான் பாரு, அப்படியே சிரிச்சு கிடக்குறான். ஓயா சீமா, நீ செத்து கூட சிரிச்சு கிடக்குறியா சீமா? சொல்லு ஓயான் தெய்வமே. ஓய் என்ன படைச்ச என் தெய்வமே. சக்காத்தி விட்டுனா என் வீட்டாண்டிய தான் கிள்ளி கிடக்குது. ஐயா, என் நாய் வளர்க்குறேன். என் சக்காத்தி வீட்டில் வளர்த்தா என்ன சாவாகுதானே ஆயிக்குது. ஐயா, அது கிராஸ் ஆகும்போது நான் பாரதெல்லாம் வேற மறந்துடுது மாமா. வெடி ஒண்ணுமா குட்டியே, கொஞ்சம் தூக்க மாடா குட்டியே, குட்டியே. என்ன பாருடா குட்டியே. எனக்கு என்னடா பாக்குற? ஐயோ தூக்குறாண்டி. அரை லிட்டர் ஊற்றுதா? ஊற்றும். எங்கன்னா போய் உக்காந்துங்க. அந்த மாதிரி நல்லதோ கெட்டதோ மனசில் நினச்சா கஷ்டமாக தான் இருக்குது. அந்த ஆள் செத்துட்டான். இந்த நாட்டை யார் பார்த்துக்கிறது? என்ன சொல்கிற? இன்னைக்கு என்ன நாள்? நல்ல நாள். எத்தனை மணிக்கு? 7:30 அந்த 9 ராசி எனக்கு ரொம்ப ராசி. எல்லாரும் 9 மணிக்கு வந்துருங்க. மணி முடிச்சு விட்டுற விழா.
கோயில் அருகே இளவரசி மந்திர கோலை ஏற்றிட்டேன். மந்திர கோலை ஏற்ற எல்லாம் நல்லா இருக்கு அண்ணா. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கு அண்ணா. முதல்ல அந்த தேவடியால பார்க்கணும். எங்க இருக்கறாவோ? அரண்மனையிலே இருக்கறாவோ. அவளை பார்க்கணும். வாங்க. அனைவரும் புறப்படுங்க. வாங்க. கைக்கு முதல்ல மணியில அடிங்க. வாங்க வாங்க. இன்னும் எல்லாம் வர போறாங்கன்னு எழுதி கலக்கிச்சு அவளுக்கு மேல விட்டு நான் 4 லட்ச ரூபா போடல. இப்போ பாரு அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. மொத்தத்தை நான் தான் எடுக்க போறேன். பாரு எங்க ஆளை காணா. என் கூட இருந்திருந்தா நல்லா இருக்குதா? என் கூட இருந்திருந்தா உன்னை நான் அப்படி ராஜாவாட்டம் பார்த்துருப்பேன். நீ ராஜாவோட தான் பாப்பா. ஆனா எதுவும் தராத, எதுவும் தர மாட்டியா போடான்ட்டியா? எப்படி அப்பட்ட மலையே சாச்சிட்டா? மலை நீ சாய்க்கல, சாய்ச்சது நான் தான். ஆமா மந்திர கோலை எடுத்தேன். அந்த ஆளு காலி தெரியுமா? அட தாலி எத்த பையா எப்படியா எதனா பண்ணின்னு வச்சு ஊமை ஆக்கிடுவோம் உன்னை தெரியுமா? மந்திர கோலை எங்கிட்டு இருக்குது இல்லைன்னா அப்படியே ஊரு மாத்திடுவோம் வேற மாதிரி. ஐதுங்காடு போய் நீ இதுக்கெல்லாம் பயப்படுறோம் நாங்க கிடையாது. யாரு இப்ப உன் ஆம்பளை மாத்திட்டேன் அவ்வளவுதான். என்ன ஒட்ட வைப்பேன் வேதனை பட்டுங்க இருப்பேன். மந்திர கோலை மாத்திடுவோம் உன்னை. பார் மொத்த பேர் வந்துட்டாங்க பார், வராங்க பார். கண்ணை நம்பாதே என்னடா என்கிட்ட டப்பாங்க தேவடியா கொஞ்ச நேரம் பேசக்கூடாது. கட்டி ஆகிவிட்டு அண்ணா ஏன்னா இவ்வளவு வேகமா நிக்கிறீங்க? கொஞ்ச நேரம் கால கூட நீ பேசல அங்க பேசுது. மொத்த நாய் வர வச்சு மந்திர போடுங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப வேகமா அடிக்கிறீங்க. நான் ஸ்லோவா தான் அடிப்பேன். எனக்கு தலையில ஏமா நீ தெரியுமா? தெரியுமா? நல்லா பாரு உனக்கு தெரியா? யாரவா? நல்லா யோசனை பண்ணி பாரு. நோய் பிடிச்சிருக்கு சொல்ல நல்லா குண்டாச்சு. அது நோய் பிடிக்கும் போதெல்லாம் எங்க ஊமையாட்ட உக்காந்து கிடக்க யாரும் கூட மாட்டாங்க. என் தங்கச்சி சாப்பிட்டு பைத்தியக்காரன் நானா பைத்தியக்காரன்? கூட்டுக்காரனா? ஆமா திருமணம் செஞ்சுக்க பரவா. அது கல்யாணம் பண்ணாங்க தாலியே கயித்துல காணோம். பைத்தியம் வந்து நான் பைத்தியம்னு சொல்லிக்குது. போடியா தர்றேன். வீடு விடாத. என்னது வீடு விடாது? ஐயா ஐயா போற போற போன கால் பண்ணுது. யாரு டோரி கண்ணியா? யாரு டோரி? ஏ பல்ல கடிச்சு அடிக்கிற? ஏ பொறுமை அடியே. ஏ டப்பாங்க சொன்னதுடா. ரொம்ப நாளா அது போடு 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 போடு. இங்க பாரு இங்க பாரு இங்க வாடி அங்க பண்ணுங்கறான். அவன் மாட்டி விடுதுக்கா. இருங்க ஐயா. என்ன ஐயா? நான் ஒரு கேள்வி கேட்கணும். கேள்வியா? வாய் கட்டிட்டா. பாவி அநியாயமா ஒரு பாவம் செய்யாது. எங்க அம்மா இங்க வந்து கேள்வியா? யாரும் அடிக்க மாட்டாங்க. இல்ல நான் கேக்குறேன். என்ன யாரா படிக்க சொன்னா? யாரு பச்சம் போட்டான்? அது இல்லங்க.
கை விடுறா. நீ கை விட்டா கை எங்க வந்து தெரியும். படிக்க சொன்னா எதுவா படிச்சாங்க? பச்சாயோ நான் என்ன அப்படி தப்பு அனாசியா படிக்க மாட்டா பண்ணிட்டேன்? ஓட்டா ஐயோ படிப்பாளா நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்னையா அப்படி படிக்கணும் நீங்க? என்ன பண்ணி கடவுள் படிச்சுட்டாரு கடவுள கடவுளா இனிமே நீ இருக்க கூடாது. 4 லட்சம் கூட இல்ல என்னடி பண்ண கையில தரக்கூடாதா? கைவிட்டு பார்த்தா நீ தான் மொத்த கைவிட்டு கைவிட்டு செத்து போற நாட்டு மக்கள் எதனா சொல்லிட்டு போ. சொல்லிட்டு போமா. நல்ல வார்த்தையா சொல்லிட்டு போ. அது என்ன பண்ண சரி சுடு அவங்க சொல்லிட்டு போ. ஐயா ஐயோ ஐயா யா இவரா செத்து செத்து தேவடியா. பொங்கல் நல்லா கொண்டாடுங்க. இல்லைங்க, தப்பு பண்ணியிருந்தா கூட தண்டனை அனுபவிக்கலாம். நான் ஒண்ணுமே பண்ணவே இல்லை. ஒண்ணு கூட ஒண்ணா அம்மா என்ன பாவம் செய்தாங்க? அவ தூள மாட்டேங்கிறாடா, பிடிக்கிறாடா. மூஞ்சியா சம்பாதிச்சு போடுற, நீ கஷ்டப்பட்டு போடுற. எங்க அம்மா தூள மாட்டேங்க, நீ சின்னதா வரக்குற. நாட்டு மக்கள் எதனா சொல்லிட்டு போ. எங்க அம்மா அடிச்சுன்னு பாவி முன்னாலே எங்க அம்மா கூட நான் அடிச்சு திட்டுனேன்டி. ஏய் இது என்ன நடக்குன்னு தெரியாது. ஏய் என்னடி கோலை வச்சு இதெல்லாம் பண்றவன் கொஞ்சமாச்சு மூளை வச்சு மூளை மூளை. ஏய் மூளை இருக்கா தண்ணி அவனை ஊமி ஆகணும் கொஞ்ச நேரத்துல. சொல்லிட்டு போ சொல்லிட்டு போ. அம்மா வந்தா சொல்லிட்டு போமா. பைக் இந்த ஊர்ல ஒரு மிலிட்டரிக்கார மாதிரி ஒருத்தர் இல்ல. எல்லாம் வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், மத்தவங்க சொல்றாங்கன்றதுனால அதை கேட்டு நடக்கிறது நம்ம தப்பு. ஒரு விஷயம் நடக்குதா, ஒருத்தவங்க சொல்றாங்களா இதை பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்களா, அந்த விஷயத்த நல்லா இது நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா, இதை செஞ்சா இதனால நம்மளுக்கு எதுனா ஒரு விளைவு வருமான்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் யோசிக்கணும். இல்ல நிஜமாவே 1 மணி நேரம் யோசிக்கிறது நல்லதுதான். அதிக நேரம் யோசித்துட்டு அப்புறம் பின்னாடி யோசிக்காம விட்டுட்டுமே அப்படின்னு நினைக்கிறதுதான் தப்பு. அதனால தயவு செய்து யார் சொல்றதையும் கேட்காதீங்க. மனசுல நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. நல்லதா கெட்டதான்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. இதுதான் என்னால தெரிஞ்சது, நான் இதுதான் சொல்றேன். என்ன இந்த அக்கா இப்படி சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. யார் நினைக்க போறாங்க இந்த நேரத்தில் பனியா இருப்பீங்க. அச்சு போலமா அதை பார்த்துட்டாங்க. என்ன தவறா பேசுறத கூட மன்னிச்சிருங்க. போடி நீ நல்ல மாதிரி பேசுங்க போடி. ஐயோ என்னமோ இவ்வளவு பார்த்து எல்லாம் தேடி நிற்பான். சொல்லாத கொஞ்சம் கூட ஓய்வு இல்லையா? ஊத்தம் அப்படியே ஆராட்டம் எனக்கு. ஆமா ரொம்ப உணர்வா. ஆனா நிஜமாவே இந்த மாதிரி எங்களை மாதிரி இருக்கிறவங்கள பார்த்தாதான் யாரும் அதெல்லாமே ஒரு மாதிரி நினைப்பாங்க. அவங்க இந்த தப்பு உணர்றாங்க பாரு, அப்பதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன தேவைய மாதிரி தான் நடக்கிறேன். அந்த ஆட்டை தன்னால ஆட்டுமா நீ பேசணும். அது ஏன்னா இந்த மாதிரி ஆட்களால தான் நல்லா பத்தினியா வாழ்ற கூட தேவையில்ல. தப்பா பேசினா கூட மன்னிச்சிருங்க. அம்மா கோபுரம் இருப்பா. அக்கா வந்திருக்கிறேன்டா. சரி இந்த மந்திர கோயில் எடுத்து மாதிரி அம்மங்கிட்டே ஒப்பாச்சிருங்க. அந்த அம்மாங்கிட்ட ஒப்பாச்சிருங்க. போங்க. ரொம்ப நன்றிங்க. போங்க போங்க. வேலை ஆலயத்துக்கு போங்க. அனைத்துமே நீங்க விட்டும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு குறை என்று ஒன்று நேர்ந்தால் அம்மா என்று குரல் கொடுங்கள். உங்களையும் காத்தி உங்கள் குடும்பத்தையும் காத்தி நான் சர்வ சக்தியாக அவதாரம் எடுப்பேன். தாய்மார்களே, மக்கள் அனைவரும் நீதான் தாயை காப்பாற்ற வேண்டும். அப்படியே ஆகட்டும். பெரியோர்களே, தாய்மார்களே, நமது கிராமத்திலே மாரியம்மன் அவதரித்திருக்கிறார்கள். எல்லோரும் வந்து அம்மனை வணங்கி விட்டாங்க. உங்களால் காணிக்கு போட்டு அம்மனை வணங்க சென்றார். நம் குடும்பத்தை நீர்வளம், நிலவளம், பால் பாய்க்கும் அனைத்து சேர்த்து போகும். அதே நேரத்தில் இந்த மாரியம்மன் எடுத்து எந்த வேலை ஈடுபட்டாலும் இந்த மாரியம்மன் இந்த கிராமத்தையும் இந்த நாட்டு மேலே கட்டி காப்பாற்றுவாங்க. எல்லோரும் வந்து அம்மா கிட்ட பொட்டி வச்சுக்கிட்டு உலால் காணி போட்டு பார்க்க நல்லதே நடக்கும். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி வாங்க, எழுதுவாங்க, வைத்தாங்க. அம்மா ஐயா வாங்க, அம்மா வாங்க, எல்லாரும் வாங்க. வருவாய் காளியம்மகி அருள்வாய்
பாசமிக காட்டி பாட வைத்த தாயே நாதவன கூட்டி நயமளிப்பாயே பாசமிக காட்டி பாட வைத்த தாயே நாதவன கூட்டி நயமளிப்பாயே வாய்க்கால் வடிகோடி உள்ளுக்கும் அங்கே பசியுமாம் தொல்லுலையில் நல்லார் ஒருவர் உலகி அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா மழை. அடிங்கப்பா என்ன உயர்ந்த உள்ளம்! இதுவரை எங்களுடன் விடியும் வரை காத்திருந்தே அன்பு உள்ளங்களை விட்டு பிரியா விடைபெறுகிறோம். அது மட்டுமல்லாமல் எங்கள் விருந்தினராக வந்தே அரிதாரம் அவர்களும் இங்கே உடனிருந்து எங்களுடன் இருந்த அன்பு உள்ளங்களும் எங்கள் விட்டு பிரியா விடைபெறுகிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் குரம்பூர் கிராமம் ராஜேஸ்வரி நாடகமன்ற குழுவினரால் இன்று இரவு நடத்திய நாடகமும் ஏழையின் கண்ணீர் ஏழையின் கண்ணீர் ஏழையின் கண்ணீர் என்ற நாடகத்தை எங்கள் சித்தறிவுக்கு எட்டி வளர்த்தும். இதிலே குற்றம் குறை இருப்பினும் பெற்ற தாய் தந்தை போல் மன்னிக்குமாறு எங்கள் சிறந்தாட்டு கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.